இன்றைய தங்கம் விலை ஷாக்காக இருக்கு. ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோ பாருங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. வணக்கம், எல்லாரும் இங்க பாருங்க. ஒரு சூப்பரான ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. தமிழகத்தோட இறுதி வாக்காளர் பட்டியல் 2026 இப்போ வெளியாயிடுச்சு. இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நீங்க என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லப் போறேன். கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க உள்ள போலாம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. இந்த புது வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது சாதாரண கேள்வி இல்ல. நம்மளோட ஜனநாயக கடமையை செய்யறதுக்கான முதல் படியே இதுதான், இல்லையா? ஆமாங்க, நீங்க கேட்டது உண்மைதான். தமிழ்நாட்டுக்கான ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட், அதாவது இறுதி வாக்காளர் பட்டியல் இப்போ அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாமினேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இனி தேர்தலுக்கு இந்த லிஸ்ட் தான் ஆதாரம். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டத்துல நம்ம இருக்கோம். அதாவது இந்த லிஸ்ட் ஏப்ரல் 6, 2026 வரைக்கும் நடந்த எல்லா திருத்தங்களையும் சேர்த்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த தேதி வரைக்கும் புதுசா அப்ளை பண்ண தகுதியான வாக்காளர்கள் எல்லாருடைய பேரும் இதுல சேர்ந்திருக்கும். ஸோ இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்டட் ஃபைனல் லிஸ்ட். சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? வாங்க அந்த நம்பர்ஸை இப்ப பார்க்கலாம். மொத்தமா நம்ம தமிழ்நாட்டுல இப்போ 5.73 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 5.25 கோடி பேர். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஜனநாயக சக்தி நம்ம கிட்ட இருக்குன்னு. இப்போ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம மாநிலத்துல ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். பாருங்க, கிட்டத்தட்ட 2.80 கோடி ஆண்கள், ஆனா 2.93 கோடி பெண்கள் இருக்காங்க. இது மட்டும் இல்ல, 3ஆம் பாலினத்தவரையும் இந்த பட்டியல்ல சரியா சேர்த்திருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஓகே, மொத்த கணக்கு பார்த்தாச்சு. இப்போ இந்த லிஸ்ட்ல புதுசா யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்கன்னு பாப்போமா? ஏன்னா இவங்க தான் நம்ம ஜனநாயகத்தோட புத்தம் புது ரத்த மாதிரி. பிப்ரவரி மாசம் ஒரு லிஸ்ட் வந்தது இல்லையா? அதுக்கு பிறகு மட்டும் சுமார் 6,35,000 பேர் புதுசா வாக்காளர் பட்டியல்ல சேர்ந்திருக்காங்க. இது ஒரு பெரிய நம்பர். இத்தனை லட்சம் புது குரல்கள் இந்த தேர்தல்ல கேட்க போகுது. இதுல இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த புது வாக்காளர்கள்ல நிறைய பேர் 18ல இருந்து 19 வயசுக்குள்ள இருக்கிற நம்ம யூத் தான். அவங்க வாழ்க்கையில முதல் முறையா ஓட்டு போட போறாங்க. நம்ம இளைஞர்கள் அரசியல்ல எவ்வளோ ஆர்வமா இருக்காங்கன்னு இது காட்டுது இல்லையா? இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், நம்ம தமிழ்நாட்டுல இளம் வாக்காளர்களோட எண்ணிக்கை ஏறிட்டே போகுது. குறிப்பா இந்த 18-19 வயசு பிரிவினர் ரொம்ப அதிகமா தங்களை பதிவு பண்ணிருக்காங்க. இது நம்ம ஜனநாயகத்தோட ஃபியூச்சருக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான சைன். சரி, இந்த ஃபைனல் லிஸ்ட் எப்படி திடீர்னு வந்துச்சு? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி நாளா வச்சு பிப்ரவரி 23ல ஒரு டிராஃப்ட் லிஸ்ட் விட்டாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 26 வரைக்கும் திருத்தங்கள், புது விண்ணப்பங்கள்லாம் வாங்கி கடைசியா ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் வந்த எல்லாத்தையும் சரிபார்த்து இந்த இறுதி பட்டியலை ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ எல்லா தகவலும் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். நீங்க அடுத்து என்ன செய்யணும்? உங்களுக்கான ஆக்ஷன் பிளான் என்ன? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு வாக்காளரா நம்மளோட முதல் முக்கியமான தலையாய கடமை என்னன்னா, வாக்காளர் பட்டியல்ல நம்ம பேர் சரியா கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது தான். இதை விட முக்கியமான வேலை இப்போதைக்கு எதுவும் இல்ல. ஸோ நீங்க செய்ய வேண்டியது சிம்பிள். குறிப்பா புதுசா அப்ளை பண்ணவங்க உடனே உங்க பேர் இந்த லிஸ்ட்ல வந்திருக்கான்னு செக் பண்ணணும். எங்க செக் பண்றதுன்னு கேக்குறீங்களா? தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியோட அபிஷியல் வெப்சைட்ல முழு லிஸ்டையும் அப்லோட் பண்ணுவாங்க. அதுல போய் தான் நீங்க பார்க்கணும். இப்போதைக்கு இந்த தகவல் மட்டும்தான் வந்திருக்கு. முழுமையான மாவட்ட வாரியான பட்டியல் கூடிய சீக்கிரமே ஆன்லைன்ல வந்துடும். அது வந்த உடனே நாங்க உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுப்போம். அதனால இந்த மாதிரி யூஸ்ஃபுல் தகவல்களை மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இவ்வளோ நேரம் கவனமா கேட்டீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு குட்டி குவிஸ். ஃபைனல் லிஸ்ட் படி தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளோ? ஆப்ஷன்ஸ் இதோ. ABCDல எது சரின்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே கமெண்ட்ல போடுங்க. யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். பெஸ்ட் கமெண்ட் நாங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.